சொல்யூஷன்ஸ் கண்டினியூ பண்றோம். இப்போ இந்த ஐடியல் சொல்யூஷன்ல காம்போனன்ட் ஏ எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்போ காம்போனன்ட் ஏ எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் என்னன்னு சொன்னோம்னா இது போல நம்ம சொன்னோம். அடுத்து P of A equal to P naught A X of A ன்னு சொல்றோம். எப்படி சொல்லிருக்கோம். இதே போல B க்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதே போல B க்கு எழுதுனீங்கன்னா P of B is directly proportional to mole fraction of B. So P of B is equal to P naught B into mole fraction of B என்று சொல்லலாம். ஏன்னா A வந்து volatile, அதே மாதிரி B யும் volatile தானே. ரெண்டுமே ரவுல்ஸ்ல ஒபே பண்ணோம்ல. அப்ப A க்கு எப்படி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் B க்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அடுத்து வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொன்னோம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் A பிளஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் B அப்படி சொன்னோம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் A சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதன் மூலமா என்ன வரும்னா P naught A X of A பிளஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் B சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது என்னன்னா P naught B into mole fraction of B. It is vapor pressure of solution. Total vapor pressure எப்படி சொல்றோம். அப்போ வேப்பர் பிரஷருக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பிக்கும் உள்ள ரிலேஷன் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலன்னா இந்த ஏ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி டூ டேர்ம்ஸ் இருக்குது. இதை ஏதாவது ஒன் டேர்மா மாத்திருக்கு. அதாவது இங்கேயும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ இருக்கணும், இங்கேயும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ இருக்கணும். அது போல மாத்திருங்க. இல்லைன்னா ரெண்டு இடத்துலயும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி இருக்கிற மாதிரி மாத்திக்கோங்க. அது போல மாத்தலாம். இப்போ so vapor pressure of solution equal to P naught A. mole fraction of A என்ற இடத்துல நான் 1 minus mole fraction of B ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ரெண்டு இடத்துலயும் mole fraction of B இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். அதுக்காக தான். அடுத்து இங்க P naught B into mole fraction of B. இது அதாவது இங்கேயும் mole fraction of B இருக்குது, இங்கேயும் mole fraction of B இருக்குது. அப்படின்னா vapor pressure of solution in terms of mole fraction of B ல சொல்லணும்ன்றதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இங்க என்ன எழுதலாம்னா இந்த P naught A minus P naught A into mole fraction of B plus P naught B into mole fraction of B இப்படி எழுதியாச்சு. அடுத்து total vapor pressure is equal to என்ன சொல்றேன்னா இந்த mole fraction of B ய காமனா வெளியே எடுத்துடலாம். mole fraction of B ய காமனா வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வரும்னா P naught B minus P naught A வரும் plus P naught A. அதாவது எப்படி கொண்டு வந்துட்டோம் இங்க பாருங்க. இந்த இது வந்து வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இட் இஸ் வேரியபிள் டேர்ம். என்ன கான்சன்ட்ரேஷனை மாத்தினீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மாறிடும். P naught B என்றது வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் B. இதுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. P naught A வும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. P naught A கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B என்றது நீங்க எப்படி இதனுடைய ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B இருக்கும். அப்படின்னா இது வேரியபிள். அப்படின்னா இங்க யாரு வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன், இன்னொன்னு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B. இங்க ரெண்டு பேர் தான் வேரியபிள்ஸ். ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். அப்படின்னா we are expressing here வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B ல சொல்லியிருக்கோம். இங்க இதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A ல சொல்லணும்னா சொல்லாமே. இந்த இடத்துல என்ன பண்றீங்க, இது அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து 1 minus மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன ஒரு யோசிச்சு பாருங்க. இது 1 minus mole fraction of A ன்னு எடுத்துக்கினா இந்த இடத்துல எப்படி வரும்? vapor pressure of solution is equal to P naught A minus P naught B into mole fraction of A. கரெக்டா? பிளஸ் இந்த இடத்துல என்ன வரும் நினைக்கிறீங்க? P naught B வரும். ஓகே, அதாவது in terms of mole fraction of A ல சொல்லியிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா இந்த mole fraction of A அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் 1 minus mole fraction of A ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A ல இப்படி கிடைக்கும் என்று நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ
இந்த ரவுல்ஸ் லாவை எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னா, இப்ப எங்கெங்கெல்லாம் ரவுல்ஸ் லாவை நம்ம கொண்டு வந்திருக்குனாக்கா, வேப்பர் பிரஷர் ஆஃப் A is equal to P naught A x of A. அடுத்து வேப்பர் பிரஷர் B is equal to P naught B x of B. அடுத்து வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம எப்படி சொல்லிருக்கோம்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A ல சொல்லிருக்கோம். அப்புறமா இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B லயும் சொல்லிருக்கோம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கோங்க இல்ல இதை எடுத்துக்கோங்க, ரெண்டு மூணு தான். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். இது வந்து கான்ஸ்டன்டா. அதே போல வேப்பர் பிரஷர் ஆஃப் பிக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பிக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். டோட்டல் வேப்பர் பிரஷர், அதாவது வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். இப்போ கிராஃப் வரையலாம். வேப்பர் பிரஷருக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும் இடையில எப்படி கிராஃப் இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஃபார்முலால எழுதணும்ல, இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் எழுதணும்ல, இது எந்த சொல்யூஷனுக்கு? ஐடியல் சொல்யூஷனுக்கு. எப்படி சொல்றீங்க ஐடியல் சொல்யூஷன்? ஏன்னா ரவுல்ஸ் லா ஒபே பண்ணி தானே எழுதிருக்கோம், அதனால ஐடியல் சொல்யூஷன். ஓகேவா? அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா ஐடியல் சொல்யூஷனை நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்கோம். இப்போ கிராஃபிக்கலா எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். கிராஃபிக்கலா இது எப்படி இருக்கும்ட்டு நம்ம சொல்ல போறோம். சரி, இப்போ என்ன செய்றீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ இங்க 1ன்னு எடுத்துக்கலாம், இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B சொல்லணும். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 1ன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B வந்து 0வா இருக்கும். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 0ன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B 1ஆ இருக்கும். இந்த இடத்துல சப்போஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A வந்து 0.4ன்னா, அதாவது 0.6ன்னு வச்சுக்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A வந்து 0.6ன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B வந்து 0.4ஆ இருக்கும். இப்படி இருக்கும். சரி, இப்போ நம்ம கிராஃப் வரைய போறோம். யாருக்குன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏக்கு கிராஃப் வரையலாம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு இந்த இதுல மூலமா பாருங்க. வேப்பர் பிரஷர் ஆஃப் A is directly proportional to mole fraction of A. It is a linear relation, straight line equation. Intercept எவ்வளவுனா 0, இங்க intercept வந்து 0வா இருக்கும். So straight line equation starts from origin அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ கிராஃபிக்கலா சொல்ல போறோம். இந்த இடத்துல பாருங்க, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A வந்து 0, அப்படின்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் A வந்து 0. இப்படி போக 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 மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A இன்க்ரீஸ் ஆயினே போகுது, அப்படின்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் A என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆயினே போகும். ஓகேங்களா? இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 0, அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் A 0. சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ கிராஃப் இப்போ வரையணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 0, அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் A வந்து 0. எப்படி போயினே இருக்குது, லீனியர் கிராஃப் வரும், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு இது போல. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 1, அப்படின்னா இந்த வேப்பர் பிரஷரை என்னன்னு சொல்லுவோம் நினைக்கிறீங்க? இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A வந்து 1, அப்படின்னா இந்த வேப்பர் பிரஷர் என்னன்னு சொல்லணும்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் A என்று சொல்லணும். வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் A என்று சொல்லணும். இது வந்து யாருக்கான கிராஃப்னா வேப்பர் பிரஷர் A கான கிராஃப். சோ வேப்பர் பிரஷர் A கான கிராஃபை இங்க சொல்லியிருக்கோம். சோ இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் A எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 0வா இருக்கும்போது வேப்பர் பிரஷர் ஆஃப் A 0வா இருக்குது. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A இப்படி போக போக இன்க்ரீஸ் ஆயினே போகுது, வேப்பர் பிரஷர் ஆஃப் A இன்க்ரீஸ் ஆயினே போகுது. இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A 1ஆ இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் பிரஷர் என்னன்னு சொல்றோம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் A என்று சொல்றோம். இதே போல வேப்பர் பிரஷர் ஆஃப் B பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் B க்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இங்க சொல்லிருக்காங்க. வேப்பர் பிரஷர் ஆஃப் B is directly proportional to mole fraction of B. இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான். சரி, இப்போ இங்க கிராஃப் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B வந்து 0வா இருக்கனால
அப்படின்னா பி இல்லைன்னும் போது அது எப்படி வேப்பர் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும்? அப்ப வேப்பர் பிரஷர் 0 தான் இருக்கும். இப்படி போக 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 பியினுடைய ப்ரொபோர்ஷன் மோல் ஃபிராக்ஷன் அதிகமாயினே போகுது. அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் பியும் அதிகமாயினே போகுது. சரி, இப்ப வேப்பர் பிரஷர் ஆஃப் பியை பத்தி நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி 0 இருக்கனால வேப்பர் பிரஷர் ஆஃப் பி 0. இப்படி போக 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 பி என்ன ஆகுதுன்னா பியினுடைய வேப்பர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயினே போகுது. இந்த இடத்துல வந்து ரீச் ஆயிருக்கும். இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடும். சரி, இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் ஆஃப் பி எவ்வளவு இருக்குன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பி வந்து இவ்வளவு இருக்குது. கரஸ்பாண்டிங் மோல் ஃபிராக்ஷன் எவ்வளவுன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி வந்து 1. அப்படின்னா இங்க பி மட்டும் தான் இருக்குது. அப்படின்னா இந்த வேப்பர் பிரஷர் பியூர் பி என்று சொல்லலாம். இப்போ வேப்பர் பிரஷர் பியூர் ஏவையும் வேப்பர் பிரஷர் பியூர் பியும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். எப்படி இருக்கும்? வேப்பர் பிரஷர் பியூர் ஏவும் வேப்பர் பிரஷர் பியூர் பியும் எப்படி இருக்கணும்? எக்ஸாக்ட்லி சேமா இருக்கணுமா இல்ல டிஃபரெண்ட் மேக்னிடியூட்ஸ் இருக்கணுமா? வேப்பர் பிரஷர் P0 A P0 B எப்படி இருக்கணும்? அந்த மேக்னிடியூட்ஸ் டிஃபரெண்டா இருக்கலாம். ஆனா A மாலிகுல்ஸ் இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் B மாலிகுல்ஸ் இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் எப்படி இருக்குது? சேமா தானே இருக்குது. A மாலிகுல்ஸ் இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் B மாலிகுல்ஸ் இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் சேமா இருக்கும்போது P0 ஏவும் P0 பியும் எப்படி டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்ல முடியும்? சேமா தானே இருக்கணும். சரி, அதே நேரத்துல இப்போ ஏவும் பியும் அதுக்கு மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்குதா? சொல்ல முடியாதுல்ல. ஏ மாலிகுலுக்கும் பி மாலிகுலுக்கும் மாலிகுலர் மாஸ் எப்படி இருக்குன்னா சேமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ மாலிகுலர் மாஸ் வேரி ஆச்சுன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷனும் வேரி ஆகும்ல. அதனால P0 ஏவும் P0 பியும் ஈக்குவலா இருக்கணும் சொல்ல முடியாது, சேமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்குது. சரி, ஜெனரலா பார்க்கும்போது இப்படி இருக்குது. நம்ம ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. காம்போனன்ட் ஏ வந்து பென்சீன், காம்போனன்ட் பி வந்து டொலுயின். அப்படி எடுத்துக்கினாக்கா நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போதைக்கு சொல்ல முடியல. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த பிளாக் கிராஃப் எதை சொல்லுதுன்னா வேப்பர் பிரஷர் பிஏ சொல்லுது. இந்த எல்லோ கலர் கிராஃப் எதை சொல்லுதுன்னா வேப்பர் பிரஷர் ஏவை சொல்லுது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா வேப்பர் பிரஷர் சொல்யூஷன் வேணும். இப்போ வேப்பர் பிரஷர் சொல்யூஷன் is equal to so and so relation. இப்போ மோல் fraction of A இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கு மோல் fraction of A க்கு உள்ள ரிலேஷன் இங்க சொல்லிருக்கோம். மோல் fraction of A வை 0 ன்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் is equal to P0B. மோல் fraction of A வை நான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். மோல் fraction of A வை நான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் is equal to P0E. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. அப்படின்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கும் மோல் fraction of A க்கும் இடையில கிராஃப் வரைய போறோம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கான கிராஃப் வரையலாம். நல்லா பார்த்துக்கோங்க. மோல் fraction of A 0வா இருந்துச்சுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் P0B. மோல் fraction of A வந்து 1 இருந்துச்சுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் equal to P0A. ஓகேவா? இதன் பிரகாரம் கிராஃப் சொல்லுது. இப்போ மோல் fraction of A இங்க 0, வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் equal to P0B. அப்போ கிராஃப் இங்க ஸ்டார்ட் ஆகும். இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். மோல் fraction of A 1 இருக்கும்போது வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் P0A ன்னு சொன்னோம். அப்ப வந்து கிராஃப் இந்த இடத்துல முடியணும், கம்ப்ளீட் ஆகணும். இப்படி போனீங்கன்னா மோல் fraction of A இன்க்ரீஸ் ஆயினே போகுது. அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆயினே போகும். சரி, அப்போ கிராஃப் எப்படி வரும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து இது போல வருது.
இங்க P0B ல இருந்து P0Bயும் P0Aவும் ஜாயின் பண்ண மாதிரி கிராஃப். இது யாருக்குன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இதை வந்து வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்று சொல்லுவோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கான கிராஃபை இங்க கொடுத்துருக்கோம் என்று நமக்கு தெரியும். சரி, அப்போ இந்த எல்லோ கலரை வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏன்னு சொல்றோம், இந்த பிளாக் கலரை வேப்பர் பிரஷர் ஆஃப் பின்னு சொல்றோம், இந்த ப்ளூ கலரை வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்று சொல்றோம். இது போல யாருக்கு சொல்றோம்னா ஐடியல் சொல்யூஷனுக்கு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த ஐடியல் சொல்யூஷன்னா நம்ம என்ன பண்றோம்னா volatile liquid A எடுத்துக்கிறோம். இங்க இந்த volatile liquid Aல யாருக்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குன்னா A மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னா இதுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல, இதுக்கு என்தால்பி இருக்குல்ல, அதை என்தால்பி ஆஃப் ஏன்னு சொல்லலாம். அடுத்து காம்போனன்ட் பி எடுத்துக்கலாம். காம்போனன்ட் பி எப்படி இருக்குன்னா volatile லிக்விடா இருக்கணும். இந்த காம்போனன்ட் பி ல யாருக்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னா பி மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த பிக்கும் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. அப்படின்னா இதுக்கும் என்தால்பி இருக்கு. சரி, இப்போ இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷன்ல யாருக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னா ஏ மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குது, பி மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குது, ஏ மாலிகுல்க்கும் பி மாலிகுல்க்கு இடையிலயும் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கும் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கும் என்தால்பி இருக்கு. இப்போ ஐடியல் சொல்யூஷன்னா கண்டிஷன் என்ன சொல்லணும்னா ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணோம். அடுத்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் வந்து எப்படி இருக்கணும்னா சேமா இருக்கணும் என்றதான் கண்டிஷன். நீங்க பிராக்டிக்கலா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய சால்வெண்ட் சொல்லிட்டு எடுத்துக்கினேன், அதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் சப்போஸ் சேமா இல்லைன்னா அது ஐடியல் சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சரி, சேமா இருந்துச்சுன்னா ஐடியல் சொல்யூஷன் சொல்லுங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னா இந்த ஏவியும் பியும் மிக்ஸ் பண்ணா சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும்போது வாட் இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி நமக்கு வேணும். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வேணும். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஏ எடுத்துக்கிறீங்க, பி எடுத்துக்கிறீங்க, மிக்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு சொல்யூஷன் வரும். எந்த ப்ரொபோர்ஷன்ல வேணாலும் எடுத்துக்கோங்க. இது அதிகமா இது கம்மியா, இல்ல அதிகமா இது கம்மியா, இல்ல ரெண்டுமே ஈக்குவல், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா ஏ வந்து பியோட மிக்ஸ் ஆயிட்டு சொல்யூஷன் கொடுக்குது, சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சொல்யூட்டையும் ஒரு சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் நம்ம பார்த்தோமா? இதுக்கு முன்ன டிசொல்யூஷன் நம்ம பார்த்திருக்கோம். அந்த டிசொல்யூஷன்ல எக்ஸோதெர்மிக்ல பார்த்தோமா, எண்டோதெர்மிக்ல பார்த்தோமா, இல்ல டெல்டா H 0ன்னு பார்த்தோமா? எதுல பார்த்தோம்? இப்ப குளுக்கோஸை வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க. இப்ப நீங்க குளுக்கோஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு டிசொல்யூஷனுக்கு போகும், டிசால்வ் ஆகும். அதனால டிசொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர் வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் எடுத்துக்கின்னு டைலூட் ஆசிடா ப்ரிப்பேர் பண்றோம். பொதுவா லேப்ல வந்து இப்படிதான் செய்வோம். டைலூட் சல்பூரிக் ஆசிட் வேணும்னா இண்டஸ்ட்ரியில இருந்து டைலூட் சல்பூரிக் ஆசிட் வாங்க மாட்டோம். எது வாங்குவோம்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் தான் வாங்குவோம் இண்டஸ்ட்ரியில இருந்து. அந்த கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கின்னு நமக்கு என்ன வேணுமோ டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். என்ன பண்ணோம்? தேவையான கால்குலேஷன் பிரகாரம் எவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் குவான்டிட்டி வேணுமோ அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவோம். அதே மாதிரி வாட்டர் எவ்வளவு வேணுமோ அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவோம். கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை வாட்டர்ல ஸ்லோவா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினே அதாவது ஸ்டிர் பண்ணினே போனீங்கன்னா உங்களுக்கு டைலூட் சொல்யூஷன் கிடைக்கும். ஜெனரலா கான்சென்ட்ரேட்டட் ஆசிட டைலூட் ஆசிடா மாத்தும் போது என்ன ஆகுதுக்கா ஹீட் வந்து லிபரேட் ஆகும். அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லுவோம். அப்போ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடை நீங்க வாட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் என்னன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லலாம். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, லெமன் எடுத்துக்கோங்க.
அந்த லெமன் ஜூஸை வந்து வாட்டர்ல ஆட் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகும். அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகுது. இதுவும் ஒரு டிசொல்யூஷன் தான். அப்படின்னா டிசொல்யூஷன் போது அதே நேரத்துல இப்ப நான் சால்ட் எடுத்துக்கிறேன், சோடியம் குளோரைட் சால்ட் எடுத்துக்கிறேன், வாட்டர்ல ஆட் பண்றேன். டிசால்வ் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் டிசால்வ் ஆகும். இங்க இது எக்ஸோதெர்மிக்ல வருமா எண்டோதெர்மிக்ல வருமானா ரெண்டுத்துலயும் வராது. சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0. எக்ஸாக்ட்லி 0 கிடையாது, நியர்லி 0. யாருக்குன்னா சால்ட் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. சோடியம் குளோரைட் வாட்டர்ல டிசால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து டெல்டா H நியர்லி 0ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கினா டெல்டா H வேல்யூ ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கினா அது 0ன்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எண்டோதெர்மிக்ல வருது, எக்ஸோதெர்மிக்ல வருது, நியர்லி 0வும் வருது. எண்டோதெர்மிக்லயே டிஃபரெண்ட் மேக்னிடியூட்ஸ் எல்லாம் வருது. இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஐடியல் சொல்யூஷன். இதுல காம்போனன்ட் ஏவை எடுத்துக்கினா காம்போனன்ட் பியோட மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ஐடியல் சொல்யூஷனுக்கு சொல்றேன், கேட்கிறேன். இந்த ஐடியல் சொல்யூஷனுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும் போது வாட் இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டா H ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? 0ன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாசிட்டிவ் வேல்யூ எண்டோதெர்மிக் நினைக்கிறீங்களா, இல்ல நெகட்டிவ் வேல்யூ எக்ஸோதெர்மிக் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்க போறீங்க இந்த இடத்துல அன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 0ன்னு சொல்ல வரீங்க. ஏன் நீங்க 0ன்னு சொல்லிட்டீங்க? என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் இஸ் 0ன்னு சொல்றீங்க. நீங்க 0ன்னு சொல்றீங்கன்னா நீங்க வேணா இப்படி நினைச்சிருக்கலாம், இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் சேம் தானே. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் வரல. இந்த சொல்யூஷன்ல ஏ மாலிகுல்ஸ் இடையில பி மாலிகுல்ஸ் இடையில ஏபி மாலிகுல்ஸ் இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் சேமா தானே இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் சேமா தானே இருக்குது. அப்போ என்தால்பி சேமா தானே இருக்கணும். அப்படின்னா டெல்டா H is equal to ஃபைனல் என்தால்பி, அதாவது என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் இனிஷியல் என்தால்பி, அதாவது ஏனுடைய என்தால்பி பிளஸ் பி னுடைய என்தால்பி. இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 0வா தானே இருக்கும். ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா தானே இருக்குது. அதனால டெல்டா H ஆஃப் சொல்யூஷன் 0ன்ட்டு நீங்க சொல்றீங்க. நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமை பார்க்கலாம் எப்படி இருக்கு. என்தால்பி ஆஃப் சொல்யூஷனை பார்த்தாச்சு. அப்போ ஐடியல் சொல்யூஷனுக்கு நம்ம பார்த்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டெல்டா H ஆஃப் சொல்யூஷன் இஸ் 0 அன்ட்டு பார்த்துருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமை பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா காம்போனன்ட் ஏ எடுத்துக்கோங்க. காம்போனன்ட் ஏவை வந்து சர்டைன் வால்யூம் எடுத்துக்கோங்க, அதாவது வால்யூம் ஆஃப் ஏ சப்போஸ் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. காம்போனன்ட் பி எடுத்துக்கோங்க, அதை வந்து வால்யூம் ஆஃப் பின்னு சொல்றோம். சப்போஸ் 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர்ஸ் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுன்னு பாருங்க. இப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஏவை எவ்வளவு எடுத்துக்கினீங்கன்னா 1 லிட்டர் எடுத்துக்கினீங்க, பி எவ்வளவு எடுத்துக்கினீங்கன்னா 2 லிட்டர்ஸ் எடுத்துக்கினீங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்யூஷன் கிடைச்சிச்சு. இப்ப சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அதை சொல்லுங்க. இந்த சொல்யூஷன் அதாவது ஏவையும் பியும் மிக்ஸ் பண்ணா சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா பி அதை கேட்கிறேன் நான். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வேணும்னா என்ன செய்யணும்னா சேஞ்ச் இன் வால்யூம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன் வேணும்னா ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கோங்க, அதாவது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கோங்க, அதாவது காம்போனன்ட் ஏனுடைய வால்யூம் பிளஸ் காம்போனன்ட் பி னுடைய வால்யூம். இதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சேஞ்ச் இன் வால்யூம் சொல்றோம். இத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா இத 0ன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க 0ன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இப்படி நினைச்சிருக்கலாம், இது வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும், இது வந்து 2 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் வால்யூம் எவ்வளவு இருக்கும்? 3 லிட்டர்ஸ் தானே இருக்கும். டோட்டல் வால்யூம் 3 லிட்டர்ஸ் தானே இருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. இது வந்து 1 லிட்டர், இது 2 லிட்டர்ஸ்னா டோட்டல் வால்யூம் 3 லிட்டர்ஸ். அப்போ என்ன வரும்? சேஞ்ச் 0 தானே வரும் அன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சதும் கரெக்ட் தான். ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எல்லா இடத்துலயும் சேமா தானே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இங்க எவ்வளவு வால்யூம் எடுத்துக்கணுமோ அதே வால்யூம் தானே இங்க இருக்க போகுது.
அதுல போய் என்ன சேஞ்ச் வரப்போகுது? சப்போஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கூட சொல்லலாம், இங்க 3 லிட்டர்ஸ் இருக்காது, சேஞ்ச் வரும்ட்டு சொல்லலாம். சப்போஸ் ஒருவேளை அட்ராக்ஷன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ண அட்ராக்ஷன் அதிகமாச்சுன்னா மாலிகூல்ஸ் கிட்ட வரும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். சப்போஸ் அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுறதா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ மாலிகூல்ஸ் இடையில அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மாலிகூல்ஸ் தூரமா போகுது, அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா இங்கதான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எல்லா இடத்துலயும் சேமா இருக்கும்போது டோட்டல் வால்யூம் 3 லிட்டர்ஸா தானே இருக்கும், அதுல எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது இல்ல. அதனால டெல்டா வி ஆஃப் சொல்யூஷன் வந்து 0 நீங்க சொல்றீங்க. நீங்க நினைச்சதும் கரெக்ட் தான், சொன்னதும் கரெக்ட் தான். ஓகே, அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஐடியல் சொல்யூஷனுடைய பாயிண்ட்ஸை பார்த்தோம். சரி, அதை ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம். ஐடியல் சொல்யூஷன் என்ன? ரவுண்ட்ஸ் லாவை ஒபே பண்ணும். அடுத்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் என்ன பார்த்தோம்? P0A is equal to P0A x of A ன்னு பார்த்தோம். அது அடுத்து P of B என்னன்னு சொன்னோம்? P0B x of B ன்னு சொன்னோம். அடுத்து வேப்பர் pressure of solution equal to so and so ரிலேஷனை பார்த்திருக்கோம். in terms of mole fraction of A, in terms of mole fraction of B ல பார்த்திருக்கோம். அடுத்து என்னன்னா டெல்டா H of solution. டெல்டா H of solution என்னன்னு சொன்னோம்னா 0ன்னு சொன்னோம். அடுத்து என்ன சொன்னோம்னா டெல்டா வி ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொன்னோம்னா 0ன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அடுத்து கிராஃபிக்கலா இப்படி ஐடியல் சொல்யூஷனை பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் கிட்ட போறோம். பிராக்டிக்கலா இப்போ வந்து ஐடியல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள நம்ம சொல்லணும். இப்போ நம்ம எங்க போறோம்னாக்கா ஐடியல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்ப நம்ம எதை பத்தி சொல்ல போறோம்னா ஐடியல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள சொல்ல போறோம். ஐடியல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்னா ஓகே, காம்போனன்ட் ஏ எடுத்துக்கலாம், காம்போனன்ட் பி எடுத்துக்கலாம். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்புறமா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு ஏபி கிடைக்கணும். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இது போல காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும். இது போல பிராக்டிக்கலா வருமானா? கண்டிப்பா வராது. ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல டிஃபரன்ஸ்ன்றது வந்துடும். சரி, சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துதான் பார்க்கலாமே. சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துதான் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒபே பண்ணுதான்னு பார்க்கலாம். பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கின்னு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒபே பண்ணிச்சுன்னா அது ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? சரி, சம் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அல்கேன் எடுத்துக்கிறேன். அல்கேன்ல மீத்தேன் எடுக்காதீங்க, ஏன்னா அது கேஸ். ஈத்தேன் வேணா. லிக்விடா தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா ஐடியல் சொல்யூஷன்னா வாலடைல் லிக்விட் சால்வெண்ட் பிளஸ் வாலடைல் லிக்விட் சொல்யூட் அப்படி சொல்லியிருக்கோம். சரி, ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா NHN எடுத்துக்கிறேன். இது வந்து லிக்விட். அடுத்து வந்து N-ஹெப்டேன் எடுத்துக்கிறேன். இப்போ 2 காம்போனன்ட்ஸ் எடுத்தாச்சு. காம்போனன்ட் ஏ வந்து எக்ஸேன், காம்போனன்ட் பி வந்து ஹெப்டேன். இது போல எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இது வந்து அல்கேன். அப்படின்னா அல்கேன்ஸ்னாவே இது வந்து ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ்னாவே ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா நான் போலார். அப்படின்னா இது நான் போலார். நான் போலார்னா இதுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் கிட்டத்தட்ட 0வா இருக்கும்ட்டு மீனிங். இதுவும் என்னன்னா N-ஹெப்டேன், இது வந்து அல்கேன், இது வந்து ஹைட்ரோகார்பன். அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட நான் போலார் அப்படி சொல்லியாச்சு. ரெண்டுமே நான் போலார் தான். இப்போ இதுக்கு மாலிகுலர் மாஸ் பார்க்கலாம், இதுக்கு மாலிகுலர் மாஸ் பார்க்கலாம். மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் உங்களுக்கே தெரியும். இதுக்கு அதிகம், இது கம்மி. ஏன்னா இங்க ஹெப்டேன் 7 கார்பன்ஸ், ஹெக்சேன் 6 கார்பன்ஸ். இப்போ இது நான் போலாரா இருக்கிறதுனால இங்க என்ன இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பாசிபிள்னா ஒன்னே ஒன்னு வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நான் போலார் மாலிகுல்ஸ் இடையில ஒரே ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் பாசிபிள். அதுக்கு பேர் என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் அட்ராக்ஷன். அதை வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், வீக் அட்ராக்ஷன் என்று சொல்லுவோம். அது மட்டும்தான் பாசிபிள். ஓகே, இங்க ரெண்டு இடத்துலயும் வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் பாசிபிள்.
இன்னொரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. van der Waals force of attraction depends on size of molecule. van der Waals force of attraction எதுக்கு? நான் போலார் மாலிகுலுக்கு தான். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த van der Waals force of attraction எதை டிபெண்ட் பண்ணும்னா சைஸை தான் டிபெண்ட் பண்ணும். சைஸுக்கும் van der Waals ஃபோர்ஸுக்கும் இடையில அட்ராக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்படிதான் இருக்கும். சரியா? அப்போ சைஸ் அதிகமாச்சுன்னா van der Waals force of attraction அதிகமா. சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கே தெரியும் ஹெப்டேன்னா 7 கார்பன்ஸ். அப்போ இங்க சைஸ் அதிகமா இருக்கும். அப்போ நீங்க எதுக்கு van der Waals force அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அதிகம், இதுக்கு கம்மி, இப்படிதானே சொல்ல போறீங்க. இப்ப சொல்லுங்க. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸே சேம் இல்லையே அப்படின்னு அனும்போது இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றது? அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் ஐடியல் சொல்யூஷன் சொல்லாமா? சொல்ல முடியாது. சரி, வேற எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா அசெட்டோன் எடுத்துக்கலாம். இந்த அசெட்டோன் காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட் வந்து அசெட்டோன். இந்த அசெட்டோனை நான் எப்படி எழுதுறேன்னா இப்போல எழுதுறேன். பாத்தீங்கன்னா இந்த சிக்கும் ஓக்கும் இடையில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குனால இத போலார் குரூப் என்று சொல்றோம். அப்படின்னா இங்க டைபோல் மூமெண்ட் இருக்குது. அப்படின்னா இது வந்து போலார் மாலிகுல் என்று நம்ம சொல்றோம். போலார் மாலிகுல்னா இந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் என்று சொல்லணும். ஓகேவா? எப்போ டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லணும்? போலார் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லணும்? டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லணும். அடுத்து என்ன எடுத்துக்கிறேன்னா குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறேன். அதாவது குளோரோஃபார்ம் தான் எடுக்கணும்னு கிடையாது. காம்போனன்ட் ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, காம்போனன்ட் பிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ குளோரோஃபார்ம் எடுத்துக்கன்னா இந்த குளோரோஃபார்முக்கு என்ன சொல்றேன்னா ஃபார்முலாவை எப்படி சொல்றேன் இங்க பாத்துக்கோங்க. இது வந்து சரௌண்டிங் ஆட்டம் சேமா இல்லை அப்படின்னா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். இது டிஸ்டார்ஷன் இருக்குதுன்னாவே டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஓகேவா? சரி, டைபோல் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா இதுவும் போலார். இது போலார்னா இங்க டைபோல் மூமெண்ட் இங்க இருக்குது. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் என்று சொல்லணும். இப்போ இதுக்கு டைபோல் மூமெண்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும், இதுக்கு டைபோல் மூமெண்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த டைபோல் மூமெண்ட்டும் இந்த டைபோல் மூமெண்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இங்க மேக்னிடியூட் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க மேக்னிடியூட் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவல்னு சொல்லணும். ஆனா இதுக்கு டைபோல் மூமெண்ட்டும் இதுக்கு டைபோல் மூமெண்ட்டும் ஈக்குவலா ஈக்குவல் இல்லையான்னு எப்படி சொல்றது? எக்ஸ்பெரிமெண்டா தானே சொல்லணும் அன்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இது பார்த்தாவே தெரியுது. இங்க சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இங்க பை பாண்ட் இருக்குது. இங்க பை பாண்ட் என்ற பேரே இல்லை. பை பாண்ட் வந்து வீக் பாண்ட். வீக் பாண்ட் அனும்போது அது எப்படி மைக்ரேட் ஆகும்னு பாருங்க. ஈஸியா ஷிஃப்ட் ஆகுமா இல்லையா? இது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ், இது லோ எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப ஈஸியா இப்படி ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா 3.5, இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா லித்தியம் 1, பெரிலியம் 1.5, போரானுக்கு 2, கார்பனுக்கு 2.5 இவ்வளவு வருது. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது. டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு 2.5 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இதுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.2. சோ இங்க எப்படி டிஃபரன்ஸ் இருக்குதுன்ட்டு தெரியுது. அப்போ இங்க டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கனால பொலாரிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லும். இங்க டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கனால பொலாரிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லும். அப்படின்னா இங்க டைபோல் மூமெண்ட் இங்க டைபோல் மூமெண்ட் ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ இங்க ரெண்டு இடத்துலயும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலா இல்லை. அப்படி என்னும்போது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலா வரும்னு எதுக்கு பேசணும்? அதை பத்தி பேச தேவையில்லை. அப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா ஐடியல் சொல்யூஷன் வரும்னு பேசலாமா? பேச தேவையில்லை. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இன்னொரு செட்டை கூட எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒன்னு என்ன எடுத்துக்கிறேன்னா நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இப்ப நைட்ரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா HNO3 ஃபார்முலா, அதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. HNO3 அதுல நைட்ரஜன் எடுத்துக்கணும், 3 ஆக்சிஜன்ஸ் எழுதிட்டோம் நைட்ரஜனுடைய சரௌண்டிங்ல. இது கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ஏதுங்க, நைட்ரஜனோட ஏதாதீங்க. ஏன்னா இது வந்து ஆக்சி ஆசிட். ஆக்சி ஆசிட்னாவே அதுல OH குரூப் இருக்கும்.
ஆக்சி ஆசிட்னாவே அதுல OH குரூப் இருக்கும், அந்த OH குரூப் H+ கொடுக்கும். சரி, இப்போ Hக்கும் ஓகே இடையில சிங்கிள் பாண்ட் கொடுத்துருங்க. ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ணும், இங்க ஒரு பாண்ட் இன்னொரு பாண்ட் கொடுத்துருங்க. ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும், அதுக்கு அடுத்து ஒரு டேட்டிவ் பாண்டை வேணா ஃபார்ம் பண்ணும். இப்போ டேட்டிவ் பாண்ட், இந்த டேட்டிவ் பாண்ட்ல யார் டோனர்னா இந்த நைட்ரஜன் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரி, இதுதான் நைட்ரிக் ஆசிட். அடுத்த காம்போனன்ட் என்னன்னா வாட்டர் எடுத்துக்கலாம். அடுத்த காம்போனன்ட் வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் என்று சொல்லுவோம். இந்த நைட்ரிக் ஆசிட் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா ஒரு பாசிபிலிட்டி ஹைட்ரஜன் பாண்டிங், இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் இப்படி இருக்குது. இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட லேப்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த நைட்ரிக் ஆசிட் அதாவது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் லேப்ல வச்சிருப்பாங்க. லேப்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டென்ஸ்ட் லிக்விடா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஆயில் பார்த்தா எப்படி இருக்குது அது போல இருக்குது. ஆயில் பார்த்தா எப்படி இருக்குது, வாட்டர் பார்த்தா எப்படி இருக்குது, அது போல இருக்கும் நைட்ரிக் ஆசிட். இதுல இருந்தே தெரியுது இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஈக்குவல் இல்லைன்ட்டு தெரியுது. கரெக்ட் தானே? அப்போ இங்க ரெண்டு பேருடைய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இல்லன்னும் போது ஐடியல் சொல்யூஷன் எதுக்கு பேசணும், தேவையில்ல. சோ அப்படின்னா பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய எந்த காம்போனன்ட்ஸ் நீங்க எடுத்தாலும் சரி அது ஐடியல் சொல்யூஷன்ல வராது. அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன்ன்றது கிடையாது. அப்ப ஐடியல் சொல்யூஷன்ன்றது கிடையாதுன்னும் போது எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், எதுக்காக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னாக்கா இந்த ஐடியல் சொல்யூஷன்ன்றது ஒரு காமன் டேர்ம் மாதிரி. இதை வச்சு பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது இதை வச்சு கம்பேர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இங்க எப்படி ஐடியல் சொல்யூஷன் சொன்னோமோ அதே மாதிரிதான் கேசியஸ் ஸ்டேட்ல ஐடியல் கேஸை பார்த்தோம்ல. ஐடியல் கேஸை பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னோம், பிராக்டிக்கலா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய கேசஸ் எல்லாம் ரியல் கேஸ், எதுவுமே ஐடியல் கேஸ் கிடையாதுன்னு சொன்னோம். ஆனா ரியல் கேஸ் கூட ஏதோ ஒரு கண்டிஷன்ல ஐடியல் பிஹேவியரை ஒபே பண்ணுதுன்னு சொன்னோம்ல. அது போல பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை வச்சு கூட சிலது என்னன்னு சொல்லனா, சில காம்போனன்ட்ஸை மிக்ஸ் பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை கிட்டத்தட்ட ஐடியல் சொல்யூஷனா ஆக்ட் பண்ணுது அப்படி நம்மளால சொல்ல முடியல. அது மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதா இல்லையா? ஏன் இருக்காது? அப்போ வந்து பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வச்சு கூட நம்ம சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த சொல்யூஷன் கூட சில சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடியல் சொல்யூஷனா ஆக்ட் ஆகும். அதாவது நியர்லி ஆக்டிங் ஆஸ் ஐடியல் சொல்யூஷன், அது போல பாசிபிலிட்டி இருக்குது நம்ம சொல்றோம். சோ நியர்லி ஆக்டிங் ஆஸ் ஐடியல் சொல்யூஷன்னா அங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கணும், கிட்டத்தட்ட ஐடியல் சொல்யூஷனா இருக்குதுன்னா அப்படின்னா இது என்ன ஆகணும், கிட்டத்தட்ட ஈக்குவல், இட் இஸ் நியர்லி ஈக்குவல் அப்படிதானே மீனிங். இதுவும் நியர்லி ஈக்குவல் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நியர்லி ஈக்குவலா இருக்குதுன்னு அர்த்தம். அதான மீனிங் வரும். அப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நியர்லி ஈக்குவல், இதெல்லாம் நியர்லி ஈக்குவலா இருக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கிறது, இது தியரிட்டிக்கலா கிடைக்கிறது, இது நியர்லி ஈக்குவல் சொல்றோம். அடுத்து இந்த டெல்டா வி ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம்னா நியர்லி ஈக்குவல் டு 0, நியர்லி ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த டெல்டா ஹெச் ஆஃப் சொல்யூஷன் என்ன சொல்லுவோம்னா நியர்லி ஈக்குவல் டு 0,